இப்போ ஒரு பக்கம் ஒயில்ட் கார்டு வரப்போறாங்க, யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய சஸ்பென்ஸ், நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதுல சில பேர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அடிபட்டு இருக்கு. அது யார் யாரு, என்னென்ன பெயர்கள் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்க்குறீங்க, தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு டபுள் என்ட்ரி நடக்க போகுது. அந்த டபுள் என்ட்ரி எப்படின்னா ரியல் கப்புள்ஸ். இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல நடக்கல ரியல் கப்புள்ஸ்ன்ற மாதிரி. இது மாதிரி ஒரு சீசன்ல நடந்திருக்குப்பா. பாலாஜி போயிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் போயிருக்காங்க, நீ என்ன புதுசா வந்து பேசுறேன்ட்டு. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருந்தது, பாலாஜிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பிரச்சனை இருந்தது. அதை வச்சு கண்டென்ட் மேக் பண்ணுன்றதுக்காக அவங்க உள்ள போனோன்னு நிறைய கான்ட்ரவர்சிகள் நடந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விட்டுருங்க. அது ரெண்டு பேரும் ஒன்னா போல சண்டையால போனாங்க அப்படின்றத ஹைலைட். பட் இந்த சீசனை பொறுத்தவரையும் வீட்டுக்குள்ள நிறைய யங்ஸ்டர் லவ் சீன்ஸ் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே வெளியே வேற மாதிரி பார்க்கப்படுகிறது. வேற மாதிரி தான் அவங்க பண்றாங்க, பார்க்கப்படுகிறது இல்ல, வேற மாதிரி பண்றாங்க. அதை மக்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க இருப்பதும் சரி, அவங்க செல்ற ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சரி, அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாட்டி வந்து ரியல் கப்பிள்ஸே உள்ள அமைச்சிடலாம் அப்படின்றதுக்காக பிரஜன் மற்றும் சாந்திரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸும் விஜய் சேதுபதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பிரஜன் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். சாண்ட்ரா பயங்கரமான டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்கன்ற மாதிரி இந்த ரியல் கப்புள்ஸே உள்ள அனுப்புறாங்க. அவங்களுக்கு 2 ட்வின்ஸ் வேற இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேர் உள்ள போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸே யாருக்குமே பிடிக்கல, பெருசா ஃபேவரட்ஸ் இல்லை. ஸோ இவங்க 2 பேர் போயிட்டு கலக்கினாங்கன்னா மேபி பீப்புள்ஸுக்கு ஒரு லைக்கபிள் பர்சன்ஸா கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டரா இருப்பாரோ, அந்த வீட்டுக்கு போனா செட் ஆகுமான்ற டவுட் மட்டும் எனக்குள்ள இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து கமலேஷ் பிகே, இவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்நீச்சு சீரியல், சன் டிவியில் எதிர்நீச்சல் இருக்குல்ல, அந்த சீரியல்ல நடிக்கிற ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் வாட்ட சாட்டமா தான் இருக்காரு. பட் வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி பண்றாருன்றதை பார்க்கணும். ஏன்னா நான் சன் டிவி பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது, ஃபாலோ பண்ணியிருந்தா கூட சொல்லலாம். பட் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். பட் அவர் ஒருத்தர் வராருன்றது தான். அடுத்து ஜெய் இமானுவேல் அப்படின்ற பேருமே அடிப்படுது. அவர் வந்து யூடியூபர், ஏகப்பட்ட எல்லாமே வச்சு செய்ன்னு செஞ்சிருக்காரு. ஒரு கண்டென்ட்ன்ற பேர்ல கேள்விகள்லாம் தரமா இருக்கும், வச்சு ரோஸ்ட் தாளிக்கிறதுலாம் பயங்கரமா பண்ணுவாராம். பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு பக்கம் திவாகர்லாம் பயந்து அலறுவாரு போல இருக்கு. ஏன்னா திவாகரை வச்சு அவர் பண்ணதா இருக்கட்டும், அகோரி கலையரசன் வச்சு பண்ணதா இருக்கட்டும், ரம்யா ஜோ வச்சு இன்டர்வியூ பண்ணதா இருக்கட்டும்ன்ற மாதிரி களை கட்டியிருக்காரு போல வெளியே. அப்படி வீட்டுக்குள்ள உள்ள போய் என்ட்ரின்னு ஒண்ணு அங்க மூஞ்ச பார்க்கணுமே. ஒரு பக்கம் திவாகரை பார்த்துன்னு வச்சுங்களேன், திவாகருக்கு அப்பயே கதறல் சாயிடும் போல இருக்கு, பீதி ஆயிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும். உள்ள போனாருன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு, ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் அவர் உள்ள போறாரா இல்லையான்றது பார்ப்போம். ஓகே, அடுத்து நான் இந்த கண்டஸ்டன்ஸ் தான் முதல் நாள்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் மிஸ் ஆயிருச்சு. விஜே சோபனா அவர்கள். ஸோ ஃபேட்மேன் விசஸ் விஜே சோபனா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்போம். அப்புறம் ஒரு பாப்புலர் யூடியூப் சேனல்ல நிறைய இன்டர்வியூஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கூட பல பேர் கேட்க தயங்குற கேள்விகளை கூட ஓப்பனா தைரியமா அடிச்சு பேசக்கூடிய நபர் தான் விஜே சோபனா. ஸோ அவங்க வீட்டுக்குள்ள போனாங்கன்னா நியாயம் தர்மம் அதன்படி நடப்பாங்க, எந்த ஒரு பாரபட்சம் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன். ஏன்னா அவங்க நிறைய இடத்துல கேள்வி கேட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு தப்புனா அந்த தப்பு வந்து எல்லார் இடத்துலையும் கேட்பாங்க. ஒரு தப்பு ஒருத்தர் பண்ணா தப்பு, இன்னொருத்தர் பண்ணா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்துலையும் ஈக்குவலா தப்புனா தப்புன்ற மாதிரி அட்ரஸ் பண்ற ஒரு கேட்டகரியில் இருப்பாங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக தீபா பாலு 5வது கண்டஸ்டன்ஸ். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ரீனா அப்படின்ற ஒரு கேரக்டர், அது ஒரு மெயின் கேரக்டர். அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த கதையே மையமா இருக்கும். அவங்க வரப்போறாங்க. போன வருஷமே இவங்களோட பேர் அடிப்படுது, சீசன் 8லேயே வரப்போறாங்கன்ற மாதிரி அடிப்படுது. பட் இந்த வாட்டி வந்து ஹார்ட் பீட்டும் முடிய போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 92 எபிசோடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 8 எபிசோடு தான், அதுக்கப்புறம் சீசன் 3 தான். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கிறதால ரீனாவும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க அடுத்து திவ்யா கணேசன். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஹீரோயின் நினைக்கிறேன். ஓகே, விஜய் டிவி சீரியல் ஹீரோயின் நிறைய விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல, ரியாலிட்டி ஷோலுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஒரு எங்கா தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கான ஃபேன் பேஸ் இருக்கு போல, ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டு. வீட்டுக்குள்ள வந்து கேம் பிளே பண்ணாங்கன்னா சூப்பரா பயங்கரமா பண்ணாங்கன்னா வேற மாதிரி ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கலாம். எல்லாரையும் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா கூட்டம் தானா கூடி ஒரு வேற லெவல் ஒரு வைபை கிரியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அது எதிர்பார்ப்புகள் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வராங்களா இல்லையா அப்படின்றது தான். அடுத்ததாக சித்து சூரியன், பாலாஜி முருகதாஸ் மாதிரி இவருடைய கேரக்டர் இருக்கும். இவரும் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் தான். ஓகே, ஸோ அவருக்கும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கேங்லேயே கொஞ்சம் யங் ஏஜ்ல வரா மாதிரி அவர் தான் இருக்காரு. வீட்டுக்குள்ள வந்து தரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கும் ஃபேன் பேஸும் ஆடியன்ஸும் பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த 7 பேர் தான் இப்போ சோஷியல் மீடியால எல்லாம் வளம் வந்துட்டு இருக்க பேர்கள். இதுல பிரஜன் அண்ட் சாந்திரா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருவாங்க. மிச்சம் இருக்கவங்க தான் டவுட்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சோப்னா கூட கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாட்டியே அங்க கிராண்ட் லான்ச்சுக்குலாம் வந்துட்டு கடைசியில இதுவான மாதிரி இருக்கு. ஸோ இந்த 3 பேர் நம்ம கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதுல இருந்து யார் அந்த 3 பேர் யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வைல்டு கார்டுக்கு ஒரு மிகப்பெரிய சீசனா அமைய போது அவங்க வந்து இந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது. இதே மற்ற வைல்ட் கார்டுலாம் உள்ள போகும்போது மற்ற சீசன்ல ஆளுக்காளுக்கு ஒரு ஃபேன் பேஸ் செட் ஆயிருக்கும். அந்த டைம்ல உள்ள போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கேம் விளையாடுறதுக்குன்றது கஷ்டமா இருக்கும். பட் இந்த டைம் அப்படி இல்லை. நீங்க உள்ள போனாலும் எல்லாருக்கும் ஓப்பன் கிரவுண்ட் தான். அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் பேஸ் யாருக்குமே உருவாகல. நீங்க வாரத்திலேயே போய் கலக்குன்னு கலக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலா ஆடியன்ஸ் உங்க பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க கேமை பயங்கரமா விளையாடி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் வந்துடும். எல்லாரும் வைல்ட் கார்டு மேலதான் சின்ன நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுல நானும் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம்டு ஆயிருச்சுன்னா அந்த வைல்ட் கார்டு லிஸ்ட் நான் உங்களுக்கு போடுறேன். பாய் கைஸ்.